சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வெல்லாம் நில வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வெல்லாம் நிலை வேண்டும் நிறைவே காணும் மன வேண்டும் கிரிவாக அதனை தர வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வெல்லாம் நிலை வேண்டும் இமயமும் குமரியும் இணைந்திடவே எங்கோ எங்கும் விளைந்திடவே இமயம் குமரி இணைந்திடவே எங்கும் இல்போ நிறைந்திடவே சமயம் யாவும் தளத்திடவேன் சமயம் யாவும் தளத்திடவேன் சத்தியம் என்றும் நிலைத்திடவேன் சத்தியம் என்றும் நிலைத்திடவேன் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வெல்லாம் நில வேண்டும் அறிவும் அன்பும் கலந்திடவேன் அழகில் வையம் மலர்ந்திடவேன் அன்பும் அறிவும் கலந்திடவே அழகில் வைகோ மறந்திடவே நெறியில் மனிதன் வாழ்ந்திடவேன் நெறியில் மனிதன் வாழ்ந்திடவேன் நேர்மை நெஞ்சில் நிறைந்திடவேன் நேர்மை நெஞ்சில் நிறைந்திடவேன் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லாம் நிலை வேண்டும் நிறைவே காணும் மன வேண்டும் இறைவாக அதனை தர வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லாம் நிலை வேண்டும் நீரும் நிழலும் நிலந்தும் நெல்கட்டும் பேரும் புகழும் பெருவாழ்வும் வரும் தரும் வாழ்நாளில் வஞ்சமில்லாதவருக்கு என்றும் தரும் சிவந்த தாமரையால் தான் செந்தாமரை மலர் வெட்டுக்கும் திருமகள் வெயிலில் வந்தவருக்கு நீரோடு கூடிய நிழல் நிலமெல்லாம் கட்டுக்கட்டாக நிழல் போட்டும் நல்ல பெயர் புகழ் பெருமையுடன் வாழ்வு நல்ல மக்களுடைய ஊர் வளரும் செல்வம் ஆகியவற்றை நெஞ்சில் வஞ்சம் இல்லாதற்கு வழங்குவாள் அப்படிப்பட்ட இந்த திருச்சபையுடைய பெரியவர்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் அறிஞர்கள் அரசு ஊழியர்கள் தாய்மார்கள் மாணவ செல்வங்கள் ஆகிய அனைவருக்கும் இந்த சிறியவனின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒன்று நினைக்கிற ஒளிந்துட்டு உண்டாகும் என்று அதுவரன் வந்த ஏதும் உன்னிடையாத முன்பதும் இருக்கும் இணையாளும் ஈசன் செயல் ஒரு செயலை நினைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நினைத்த செயலை கைகூடி வருதலும் உண்டு மாறாக அது ஒன்றி நினையாத செயல் தானே அதுவாக முன்னிட்டு அனைத்தும் இணையாளும் ஈசன் செயல் என்னால் ஒன்றுமில்லை அதுபோல் நான் இந்த துறைக்கு வருவேனா என்பது அதுபோல் நான் இந்த துறைக்கு வருவேனா என்பது ஒரு கனவாகவே இருந்தாலும் என்னை இந்த மேடையில் நிறுத்தி அழுக்க பறக்கும் தங்களை எல்லாம் ஈசனாகவும் கடவுளாக நினைந்து அடியனை ஏற்று தாங்கி நடித்துக் கொண்டு கதாபாத்திரத்தில் பிழையிருந்தால் அடியனை மன்னித்து ஆசி வளமர அன்போடு கேட்டுக்கொண்டு என் கலைப்பனை தொடர்கிறேன் நன்றி 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 வணக்கம் 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 பள்ள என்னை இந்த கிராமத்துக்கு வரவழைத்த இந்த நாடகத்துறை அமைப்பாளர் சார்பாக நான் சார்ந்தக்கூடிய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார் நன்றி எங்களுக்கு அறுசுதியோடு உணவு அளித்த விழா குழுவினர்களுக்கும் குடும்பத்தார்களும் என் சார்பாகவும் நான் சார்ந்த நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார் நன்றி அருமையான ஒளிபரிக்கு பழனியப்பா ஆடிய உரிமையாளர்களுக்கும் இதில் பணிபுரிய அத்தனை அன்பு சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நடிகர் வணக்கம் வணக்கம் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அடிமை
நாரூர் போல் நாம வேடுகிறோம். நன்றி நன்றி கைதட்டிய அத்தனை சார்பாகும் நான் சார்ந்தக்கூடிய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. நாரூர் போல் நாம வேடுகிறோம் மாதிரி இந்த வனத்திற்கு வந்து விட்டோம். இந்த அடர்ந்த வனத்தை பார்க்கின்ற பொழுது வள்ளியாகப்பட்டவள் எங்கேதான் உலாவிக் கொண்டிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இந்த அடர்ந்து வனத்தை பார்க்கின்ற பொழுது ஆட்கள் நடமாட்டம் சத்தம் மீது ஓசி வருகிறதா என்று உற்று நோக்குவோம். சத்தம் ஆளும் சோ ஆளும் சோ ஆளும் சோ என்று அலட்டிக் கொண்டிருக்கிறாள். இந்த குரலுக்கு சொந்தக்காரி யாராக இருக்க வேண்டும் ஆக இங்கு துள்ளி குதித்து ஓடுகிற நடிகளை பார்க்கின்ற பொழுது பூத்துக்குள் எந்தவளை பார்க்கின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய மரங்கொத்தி பறவைகள் எல்லாம் மரத்தை கொத்தி திருடுவள் என் உள்ளத்தை கொத்தி துள்ளிவிட்டுக் கொண்டிருக்கிறது. அன்னவெட்லி அதி விரிவாக சென்று காதோரமாக ரகசியமாக சொல்ல வேண்டும். எப்படி என்றால் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் சொந்தமல்லவா எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தமல்லவா. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. வந்து நின்றாள் வாசலின் மேலே. கண்டு கொண்டேன் கண்களினாலே. முடித்தேன் கூந்தலின் மேலே. பொட்டு வைத்தேன் ஆசையினாலே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. மணவரையில் கணவனாக மாலை சூட்டுவேன். இவள் மார்பினிலே காலம் எல்லாம் நடனமாடுவேன். மணவரையில் மாலை சூடுவேன். மணவரையில் கணவனாக மாலை சூட்டுவேன். இவள் மார்பினிலே காலம் எல்லாம் நடனமாடுவேன். கனிவுடனே தனிமகிலே என்ன கூறுவேன். கனிவுடனே தனிமகிலே என்ன கூறுவேன். காலமரம் வந்தவுடன் உனக்கு கூறுவேன். உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் சொந்தமல்லவா எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தமல்லவா. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. நன்றி நன்றி கைதட்டிய அத்தனை அன்புள்ளதற்கு சார்பாகும் நான் சார்ந்தக்கூடிய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றி வணக்கம். பகல் நேரத்திலே வானவில் அழகாக தெரியும். இரவு நேரத்திலே நிலவு அழகாக தெரியும். தெளிவு கோப்பாக்கு விண்மீன்கள் அழகாக தெரியும். இந்த விண்மில் கோப்பாக்கு மதுரை மீனாட்சி ஒத்தக்கல்லு மூக்குத்தி அப்படி மினி கொண்டிருக்கிறது. அந்த மதுரை மீனாட்சி ஒத்தக்கல்லு மூக்குத்துக்கு இணையாக இந்த வள்ளியாகப்பட்டவள் அணிந்திருக்கக்கூடிய ஒத்தக்கல்லு மூக்குத்தியாக்கப்பட்ட மின்னை இழுத்துக் கொண்டிருக்கிறது. எப்படி என்றால் ஒத்தக்கல்லு மூக்குத்தி ஜொலிக்குதடி. முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி. நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி. ஒத்தக்கல்லு மூக்குத்தி ஜொலிக்குதடி. முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி. நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி. முத்தமிட கூடாத திருமணமாம் மூக்குத்தி பஞ்சனையில் தடை செய்யுமா. இந்த மூக்குத்தி பஞ்சனையில் தடை செய்யுமாம். ஒத்தக்கல்லு மூக்குத்தி ஜொலிக்குதடி. முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி. நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி.
உறக்கத்தில் விழிப்பேன் உன்னை நினைத்து நான் உறக்கத்தில் விழிப்பேன் உன்னை நினைத்து ஒத்த கண்ணு மூக்குத்தி ஒழிக்கிறடி சொல்லி வைத்தேன் கண்களிடத்தில் ஒத்த கல்லு மூக்குத்தி ஜொலிக்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி முத்தமிடக்கூடாத திருமணமாம் மூக்குத்தி பஞ்சனகில் தடை செய்யுமா இந்த மூக்குத்தி பஞ்சனகில் தடை செய்யுமா ஆனா என்னென்ன பிரச்சனை நன்றி நன்றி இண்டி ஒன்றும் இல்லை அது வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்லி சொல்ல ஆனா அப்படின்னா என்னை பாத்தீங்கன்னா 3:30 என்னை வெளியில விட்டுருக்கணும் நான் எத்தனை மணிக்கு வெளியில வந்தேன் நான் வரக்கூடிய நேரத்துக்கு நான் செய்ய வேண்டிய வேலையை சரியா தானே செய்யணும் இல்ல உங்களுக்கு அதுதான் விருப்பம் அப்படின்னா நான் உங்களை சந்திக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு சரி இந்த ஒரு பாடலோடு அடுத்த நபர்களை சந்திக்க வேண்டிய நபர்களை சந்தித்துக் கொள்ளலாம் இன்பம் எங்கே என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு இன்பம் எங்கே என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு இன்பம் எங்கே என்று தேடு இன்றிருப்போர் நாள் எங்கே இருப்பதென்ன உண்மை இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை எண்ணிடாமல் சேர்த்து வைப்பு காத்திருப்பது நன்மை இருக்கும் வரை இன்பங்களை அணுவ வைக்கும் தன்மை நாம் இருக்கும் வரை இன்பங்களை அணுவ வைக்கும் தன்மை இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது இனிமை இன்பம் எங்கே என்று தேடு மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம் கணிகையரில் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம் அது கணிகையரில் துணையிலே கிடைப்பதல்ல இன்பம் கணிரசமா மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம் கணிகையரில் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம் இணையில்லா மலையாளின் வாய்மொழியே இன்பம் இணையில்லா மலையாளி வாய்மொழியே இதழ் சிந்து புன்னகையே அளவில்லாத இன்பம் எங்கே என்று தேடு ஆடி மண்ணை கோடி வனோ வாகனவின் ஜம்பம் வாழ்வினிலே ஒருவருக்கும் தருவதல்ல இன்பம் அது வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம் மாடி மண்ணை கோடி வனோ வாகனவின் ஜம்பம் வாழ்வினிலே ஒருவருக்கும் தருவதல்ல இன்பம் மழலை மொழி வாயமுதம் வழங்கு பிள்ளை செல்வம் மழலை மொழி வாயமுதம் வழங்கு மொழி மார் மீது உதைப்பதிலே கிடைப்பதுதான் இன்பம் எங்கே என்று தேடு இன்பம் எங்கே என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு இன்பம் எங்கே என்று தேடு யார் ஒரு ஆடம் நன்றி நன்றி கைதட்டி அத்தனை அன்புகளுக்கும் சார்பாக உண்ணான் சார்ந்து நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி ஆகு யார் ஒரு ஆடவன்
அங்கமும் விழாவி கொண்டிருக்கிறார். நம்மளை சந்திக்கலாம். போய் வா போய் வா. யார் யா நீரு? ஐ உங்களுக்கு எனக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. நீங்க யாருங்க? இடத்துல பொறுப்பான ஒரு காவலாளி. யாரு? நான் தான். நீங்களா? பின்ன நான் யாரு? பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தா அப்படி தெரியலனா சரி. பார்த்தா காவலாளி மாதிரி தெரியலையா? ஓ, காவல்காரன் மாதிரி தான் தெரியுது. அப்புறம் என்ன பேசுறீங்க? ஆனால் எனக்கு சொந்தமான மான்குட்டி மட்டும் உள்ள விட்டு என்ன மட்டும் எடுக்கிறீங்களே, நியாயமா? என்னது எதை விட்டியா? மான்குட்டி. எங்க இடத்துல மான் இருக்கணும் உங்களுக்கு யாரு சொன்னது? நான் தானங்க விரட்டி வந்தேன். நீங்க விரட்டினீங்களா? ஆமா. அதே என்கிட்ட கேக்குறீங்க. நான் விரட்டி வந்தோட உங்களுடைய இடத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு. ஓ, எங்க இடத்துக்கு நுழைஞ்சிருச்சு, உங்களுக்கு வேணும். ஆமாங்க. அப்ப நீங்க வந்து எங்க இடத்துக்கு மானம் கட்டு வந்திருக்கீங்க. ஏய், மானை கேட்டு வந்திருக்கேனா? மான்குட்டியை பிடிச்சிட்டு போக வந்திருக்கேங்க. மானை கேட்டு வந்திருக்கீங்க. மான்குட்டியை கேட்டு வந்திருக்கிறேன். மானுக்குட்டியை கேட்டு வந்து கேட்டு வந்திருக்கேன். இங்கேயா இருக்குது? இப்பதானே நுழைஞ்சிச்சு. இல்லனா மானு நுழைஞ்ச கண்ணால பாத்தீங்களா? நான் தானே பார்த்தேன். நெசமாவா? நிஜமாக. மானு பார்த்ததெல்லாம் சரிதே. கண்ணால பாத்துறதா மானை எட்டி போய் பிடிச்சிருக்க வேண்டியதானே? அப்படியா? ஆனா உங்களுடைய கட்டுப்பாடு வளையத்துல நுழைஞ்சிருச்சுல. அதுக்குள்ள நீங்க என்ன தடுத்துட்டீங்களே? ஓ, இல்லனா நீங்க புடிச்சு தள்ளினா அப்படியே எட்டி கட்டி பிடிச்சிருக்கீங்க. நீங்க மானை புடிச்சு தொங்கிட்டாங்க. ஆமா ஆமா, நீங்க கொடுத்துட்டாலும். அப்படியா? ஆமா. பாக்க நல்லவரா இருக்கீங்க. சரி. படிச்ச புள்ளையா இருக்கீங்க. பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்கீங்க. நான் பெரிய இடத்து புள்ள தான். நீங்க ஈண்டு சொன்னா 100 மான் இல்ல 500 மான் கூட உங்க மடியில வந்து விழுகும். அத விட்டு என்கிட்ட மானை குடு, மயில குடு, குயில குடுக்கிட்டு போமா. இங்க வாங்கங்க, வாங்க. ஏன் கோவப்படுறீங்க? உங்களுக்கு என்ன ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது? அப்ப ஆனா அவரை பார்த்தா அவர் முரட்டு மீசையை பார்த்து கூட உங்களுக்கு அந்த நினைப்பு வரலையா? வேற மாதிரி நினைப்பு இருக்கா? மீசையை பார்த்தேன்னு சொல்றேன் நானு. இல்ல அவர் இருக்கு. நீங்க மீசையை மட்டும் தான் பாத்தீங்க. அவர் என்கிட்ட நிறைய தான் பாத்துருக்காரு. பார்த்தா நீங்க மயங்கிட்டீங்க நினைக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க நினைக்க போல 1000 மான்குட்டியோட வந்து மடியில விழுகலாம். ஆனா அந்த 1000 மானுக்கு இல்லாத ஒரு தனிப்பட்ட சிறப்பு இந்த மான்குட்டிக்கு இருக்கு. இது எனக்கு தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா 1000 மான் இருந்தாலும் எனக்கு ஒரு மான் பிடிக்கணுமா இல்லையா? உங்களுக்கு மான் பிடிக்கலாம் சேர்த்து. நீங்க தேடி வந்த மான் இங்க தான் இருக்குன்ற நீங்களா சொன்னா போதுமா? நான் பார்த்த நாள்ல சொல்லணும். எது? பாக்கலையா? அப்போ ஏன் வர்றால போல அந்த மானத்தை தேடணுமா? ஏங்க யாருக்கு என்ன பிடிச்சிருக்கு அதானே தேட முடியும். அப்படியா? ஆமா. சரி, மானை பிடிக்கணும்ன்றீங்களா? சரி, கவலைப்படாதீங்க, நான் மானை தர்றேன். சரி. ஏற்கனவே நான் பண்ணிக்கு கண்ணி வச்சதுல ஒரு மான் ஒண்ணு மாட்டி 2 கால் இல்லாம நொண்டி மான் இருக்கு. கூட்டி போறீங்களா? அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். பன்றிக்கு கண்ணி வச்சு அதுல வந்து ஒரு மான் குட்டி மாட்டி இருக்கா? அதெல்லாம் முண்டி மடமா இருக்கா? ஏங்க நான் தேடி வந்து எவ்வளவு சிறப்பான மானு, அற்புதமான மானு, அறிவுள்ள மானு, பண்பான மானு. ஆனா அப்பேற்பட்ட மான் வந்து அது நீங்க வச்ச வலையில வந்து சிக்காது அந்த மானு. சரி. ஆமா. ஆம்பள மானை தேடி வந்தீங்களா பொம்பள மானை தேடி வந்தீங்களா? இதுல ஒரு விஷயம் இருக்கோ. நான் தேடி வந்தது பெண்மான் குட்டி. பெண்மான்? பெட்டிமான். அது பெண்மான் தான். எதை பார்த்து கண்டுபிடிச்சீங்க? வாவ், அது எப்படிங்க சொல்ல முடியும்? அப்ப எதுக்கு நீ மானை தேடி வந்த? ஓஹோ, சொல்லணும்ல. சொல்லட்டுமா? அது பெண்மான் தான். எதை பார்த்து சொன்னீரு? காரணம் எப்படி அப்படின்னா, அது முன்னோக்கி ஓட நான் பின்னோக்கி ஓடியாந்தேன் இல்லையா? ஆண்மானா இருந்துச்சுன்னு வச்சுக்கவே, வாழ அப்படியே மடக்காம நீட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கும். நான் தேடி வந்து பெண்மான் குட்டி தானே, இது வாழ மடக்கி கொண்டு ஓடியது. எப்படி ஆண்மான் எப்படி ஓடும்? வாழ தூக்கிட்டு ஓடும். இப்படி வாளை புடிச்சிட்டு ஓடுமா? வாளை இப்படி தூக்கிட்டு ஓடும். ஆமா, அப்படி தான் தூக்கிட்டு. சரி, உங்க செய்திக்கு வரேன். மான்குட்டி அப்படிதான், வாளை அப்படிதான், மான்குட்டி இப்படி தான் தூக்கிட்டு ஓடும். ஆனா பெண் மான்குட்டி எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே சாய்ந்து ஓடும். வாளை மடக்கி வச்சுக்கும். இப்படி மறைச்சுக்கும். அப்போ நீங்க நட்டமா இருந்ததை பாத்தீங்களா இல்ல மறைச்சிருந்ததை பாத்தீங்களா? மறைச்சிருந்ததை நான் பார்த்தேன். அப்போ நட்டமா இருந்தா ஆண்மான். ஆமா. அப்ப ஆண்மான நீங்க துரத்தி வரல? இல்ல, கிடையாது. பெண்மான துரத்தி வந்தீங்க. ஆமாங்க. பெண்மானு உமக்கு எதுக்கு? கொம்பே இருக்காது. எங்க அதுதாங்க பிரச்சனை இல்லையே. கொம்பு இருந்தா தானே முட்டும். கொம்பு இல்லாதான் பிரச்சனை இல்ல. அப்படியே முட்டினாலும் அப்படி பஞ்சு போல இருக்கும். அப்ப குத்து வாங்கினாலும் வலிக்காது இல்ல. அப்ப உம்மை பார்த்தா நிறைய மானுகிட்ட குத்து வாங்கின ஆள் மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் இல்லையே. குத்து வாங்கலாம் முயற்சி பண்றேன், ஆனா கிடைக்க மாட்டேங்குது. அப்படியா? ஆமாங்க. வாய்ப்பில்ல ராஜா, அது வாய்ப்பில்ல. நாம அந்த இடத்துக்கு போகவே வேண்டாம், நமக்கு பிரச்சனை இல்ல. குத்து வாங்கினா நாதம் பறி போயிரும். அது வேணா உண்மைதான். நான் கேக்குறேன். சரிங்க. நல்ல வர உங்க ஒப்பன் பேர் என்ன? ஏங்க அப்படி கேக்குறீங்க? இல்ல, தெரிஞ்சா விசாரிக்கலாம்ல. அப்படியா? அப்ப விசாரணை பண்றீங்க? ஆமா. எங்க அப்பா பேரு கந்தன். உங்க அம்மா பேரு? அவங்க பேரு சடச்சி. எந்த ஊர் உமக்கு? வெள்ளிமலை. வெள்ளிமலை இருந்து வேலிமலைக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்க. உங்க பேர் என்ன? என் பேர் கந்த வேடுவன். கந்த வேடுவர்? ஆமாங்க. எங்க குலசாமி பேரை வச்சிருக்கீங்க, அதனால உங்களை சும்மா விடுறேன். எது உங்க குலசாமி பேரா? ஆமா. என்ன சொல்றீங்க? எங்க குலசாமி முருகப்பெருமான். அப்படியா? கந்த பெருமான். சரி, எந்திர போட ஒண்ணும் பிரச்சனை. நாங்க குறிஞ்சி நிலத்துல நம்பிராஜ மயன். எது? நம்பிராஜ மயன். என்ன விளையாடுறீங்களா? என்ன? நம்பிராஜ வந்து என்னுடைய மாமனாகப்பட்டவர். அவருக்கு மகன் இப்பேற்பட்ட ஒரு மகன் இருப்பதாக தெரியவே இல்லையே. எங்க அப்பா உமக்கு மாமனாகவாரு. அப்ப எங்க அம்மா? உங்களுடைய அம்மா யாரு? நங்கை மோகினி. நங்கை மோகினியா? அத்தைங்க அவங்க. ஓ, அப்ப எங்க அப்பா உங்களுக்கு மாமா. உங்களுடைய அப்பா வந்து எமக்கு மாமா. அப்ப எங்க அம்மா வந்து எனக்கு அத்தை. அப்ப உங்க அப்பா எனக்கு மாமா. ஆமாங்க. உங்க அம்மா எனக்கு அத்தை. அப்பனா நீங்களும் நானும் பங்காளி.
ஏய் உங்க அப்பா வந்து எனக்கு மாமாங்கறேன், உங்க அம்மா வந்து எனக்கு அத்தைங்கறேன். அது எப்படிங்க பங்காளி முறை ஆகும்? அப்படி இல்லையா? அப்படி கிடையாதுங்க. அப்ப என்ன உறவு முறை? என்ன ஒரு முறை நீங்களே சொல்லுங்க பாப்போம். சகல. ஏய் சகல இல்லங்க, மாமனு மச்சனும். ஓ அப்ப மைத்துனன். மாமா மாமானா நீங்க மாமா மாமா. மச்சான் 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 மச்சான். சரி மச்சான். சரி. அங்க சுத்தி இங்க சுத்தி சொந்தக்காரா போயிட்டீங்க. சொந்தக்காரா. என் மச்சான்றனால உண்மையா சொல்றேன். சரி. என் குலக்கடவுள் விராலி மேல முறிய மேல சத்தியமா சொல்றேன். சரி. மானுமில்ல மயிருமில்ல வீட்டுக்கு போ. யோ இவ்வளவு தூரம் பெருமையா சொல்லி வந்தீங்கல்ல, அது என்ன மானுமில்ல ஒரு இது இல்ல. நான் சாமி மேல சத்தியம் மாட்டேன். சரி. மானு இல்ல. மானுங்க தான் இருக்கு. இல்ல மச்சான். வேணா ரெண்டு பேரும் உள்ள போய் பார்க்கலாமா? எதுக்கு மச்சான்? இல்ல மான் குட்டி உள்ள இருக்கா இல்லையா? இல்ல மான் இல்ல மச்சான். உங்க கிட்ட இல்ல, உள்ளதான் இருக்கு. உள்ள இருக்கா? ஆமாங்க. சரி விடுங்க. சரி. நான் முதல் காவல். சரி. இரண்டாவது காவல்ல ஒருத்தவங்க இருக்காங்க. அப்படியா? நீங்க அங்க கேட்டு பாருங்க. அப்படியா? கேட்டு பார்க்கலாமா? கேட்டு பாருங்க. போகுவார் போகுவார் போகுவார். வளதப்பிய குரமான்களே ஒரு மான் வர கண்டிரோ நீங்களே. மான்களே ஒரு மான் கண்டு நீங்களே. வளதப்பிய குரமான்களே ஒரு மான் வர கண்டிரோம் நீங்களே. ஏங்க எங்க இருந்துடா வந்த ஆல் ரவுண்டுக்காரே? அந்த ஏங்க அப்படி இல்லங்க. ஏங்க ஐயோ வேணாங்க, அது யார் இவரு? மான தேடி வந்திருக்காரு மாமா. மன தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம், மன தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம், மனு மனு வரும் இல்ல தங்கமே தங்கம், மன தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம் மாப்பிள சிங்கம். ஐயா மச்சான் மன்னாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு? ஐயா மச்சான் மன்னாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு? ஆடி பாடி வரப்போது குல பொன்பு. நாங்களே செய்வோம், நீ ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்கலான்றீங்களா? அது ஒருத்தர் செய்யும்போது நம்ம தொந்தரவு பண்ண. ஐயா அப்படிலாம் எங்க கேட்டுடுவே. குல பொன்புல இப்படி ஆடி பாடி வரவே இருப்போம். ரொம்ப நன்றி, சந்தோஷம். நீங்க இங்க என்னத்தவர் தானே? சரி. எங்களை போல ரெண்டு குத்து குத்தும். போடுங்க பாப்பா. யாரு கூட? எங்க கூட செய்யுங்க. நான் குத்தவா? ஆடுனா மான பிடிக்க வழி வைக்கிறோம். அப்படியா? என்ன சொல்றீங்க? ஆமா. ஏங்க இந்தங்க மூவ். ஹலோ இங்க வாங்கங்க. சொல்லுங்க. உங்க கிட்ட தான் என்ன நான் வந்து கேட்டு உங்க தேடி வர- வந்திருக்கேன். இல்ல உங்க கிட்ட கேட்டு வந்திருக்கேன். மான்குட்டியை பாத்தீங்களா கேட்டு அவர் சொல்ல யார் வரும் உங்களுக்கு? யாருங்க அவரு? அவர்தான் அவர். எவரு? அவர். ஐயா அவுக்குறாருமா? ஏய் அறிவு கேட்டவனே, நீ தானமா உன்னை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இவர்தான் அவரு. இவர்தான் அவருனா? தொப்புல கை விடுறாருங்க பாரு, கீழே பாரு. அவர் அதுல மட்டும் தான் அவர். ஆமா. சிறப்பு. ஏன் நீங்க எங்கெல்லாம் விடுவீங்க வீடுவரே? இல்ல நான் அந்த மாதிரி பழக்கமே அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்ல. அந்த மாதிரி பழக்கமே ரெண்டு கிடையாது. ஆட்டம் போடுங்க. அப்படியா? பேசுனதெல்லாம் போதும். சரி. கூடலூர் குண்டு மல்லி மாட்டை பிடிக்க வந்த வள்ளி கூடலூர் கூடுமல்லி மெதுவா மிதிச்சிட்டு இருக்காருல இரு. என்னம்மா பண்ற? குத்தியா குத்தியா வேணுவரே. மாட்டை பிடிக்க போதுமா? போதும்ல? போதுமா? போதுங்க. சரி. உங்க கிட்ட வந்து என்ன போதும் போதும் இல்லைங்க வாங்க. உள்ள கட்டலாம் மான கட்டலாம். அவங்க தான் இல்லன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, பார்க்கலன்னு சொல்லி சொல்றாங்கல்ல. பார்க்கலன்றாங்கல்ல. சரி. அப்புறம் என்ன இதுக்கு இங்க நிக்கிறீங்க? இல்லங்க நீங்கலாம் வந்து இப்ப இது எடுத்துக்கணும் தலைவின ஒருத்தர் இருப்பாங்கல்ல, ஆமா. அவங்க கிட்ட கேட்டா உண்மை வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கிறேன். பேசாமா வா. நிஜமாக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? என்ன விஷயம்?
நீங்க இவ்வளவு தூரம் வக்கனையா கொண்டுட்டி ஆடுனீங்கல்ல. சரி, இந்த பதுமை யார் தெரியுமா? யார் அவள்? இன்ன வரைக்கும் நீங்க ஊமை குத்தா குத்துனது உங்க தங்கச்சி முறைய. தங்கச்சியா? எங்க இது முன்னாடி சொல்ல மாட்டீங்களா? ஏப்பா தங்கச்சின்னு தெரியாம செஞ்சா பின்னாடி கூட்டி போயிருப்பியா? இல்லங்க, அப்படியே ஆடி பாடுனல்ல, உங்களை நினைச்சு உமக்கு லேசா எச்சி பத்தி வந்துருச்சு. இல்லங்க, அந்த மாதிரில வரல. அட இல்லங்க, வேர்வை வந்துருச்சுன்னு சொல்றேன். அப்படியா? ஆமாங்க, இது என் தங்கச்சின்னு சொல்லிட்டீங்க. அதனால உங்க தங்கை ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? ஆமா. அவங்க அழைத்து வருகிறீங்களா? அப்படியா? ஆமாங்க. அப்போ உங்க தங்கச்சியை நான் பாத்துட்டேன். சரி, ஏன் தங்கச்சி நீங்க நான் பார்க்கணும் ஆசைப்படணும் இல்லையா? நிஜமாவா? மச்சானாய் போயிட்டீங்க. சரி, இனிமேல் என் வேலையை நான் சரியா பாக்குறேன். உங்க வேலையை மச்சான் நீங்க சரியா பாருங்க. கொஞ்ச நேரம் பாருங்க, கொஞ்சம் கையை எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. எவன் பொண்டாட்டியோ நாடகத்துக்கு வந்தா நமக்கு பொண்டாட்டி. இங்க 6 மணி ரொம்ப நேரம் அப்படி கட்டி பிடிச்சிட்டே நிக்கிறீங்க. ஏரியா என் கோட்டாட்னா 5 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். அப்புறம் அதுக்கு மேல புருஷக்காரன் கூட்டி போயிருக்கேன். அந்த துட்டிக்கு நமக்கு நாத்த. அதனால அப்படி நீங்க கட்டி பிடிச்சிட்டே நிப்பீங்க. நல்ல விஷயமா இருக்குதுங்க அது. சரி, பப்புன் பழகுங்க. ஏன் இப்படி உட்கார்ந்து வேடிக்கை பாக்குறீங்க? இடத்துக்குண்டான தலைவி அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். தங்கச்சி தங்கச்சி